அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்புக்கு என்ன செய்யுங்க, எண்ணெயெல்லாம் ஊற்றிடாங்க. நெய் ஊற்றி வெங்காயம், பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் தாளித்து எல்லாத்தையும் பாதாம், அண்டிப்பருப்பு, எல்லாம் தக்காளி எல்லாத்தையுமே அரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றினா என்ன செய்யும், நல்லா வெந்துடும். இது வெந்துட்டால் நல்லா வைக்கும். மிளகு, சீரகம், மஞ்சள் போட்டு வச்சு மிக்சியில் அரைச்சி அந்த இது மாறிடும். சளிக்காரருக்கு கொடுக்குற மருந்து இதான் மெயின், பார்த்துக்கோங்க. ஒத்த கையினால் உடச்சி வைக்கிறேன். 2 முட்டை. ஆனால் அந்த இதில் கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்குது முட்டையில், அதனால் பெப்பர் மட்டும் போட்டால் சரி. தனி நெய்யில் பொரிக்கிறேன், கருவு நெய்யில். எலும்பு வேக போட்டுட்டேன். நல்ல பழம் போல் வெந்த பிறகு இது வெந்துடும். வெந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, பச்சை வாடை குறைஞ்சிருந்து இதில் இந்த முட்டை, இந்த சூப்பு முட்டையும் கொடுத்தா அந்த கொடுத்த ஆள் சொல்ல செஞ்சு 2 நாளாக குடித்தாலும் அம்மா சளி அப்படி நெப்லேசர் வச்சாலும் அப்படி வராது, ஆக்சிஜன் போட்டாலும் அப்படி வராது. அந்த அளவுக்கு கலண்டு வருதான். சொல்ல 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 அசிங்கமாக்கிற வார்த்தையே ரொம்ப பச்சையாக கலண்டு வருதான். அப்போ நான் என்ன பற்றிய திண்டவன் தரம் செய்வான், உண்டவன் உரம் செய்வான், டீக்கிறே சுட்ட காசை வச்சுக்கிட்டு என்ன செய்ய செஞ்சு திங்கமானம்மா. இதுதான் அந்த நாளையிலே சிவம்மா. இப்படியாம்மா பெரிய பெரிய 30, 50, 40, 1 லட்சம் வரைக்கும் செலவழிச்சிட்டு வரோம். இது என்ன மொத்தத்தில் நீங்கள் 4 நாளைக்கு தின்னாலும் 1000 ரூபா வருமா? வராது. 500 ரூபா தான் வரும் மொத்தத்தில். நீங்கள் 3 நாளைக்கு சூப்பு போட்டு குடித்து 1 கிலோ முள்ளை வாங்கி சூப்பு போட்டு குடித்து அதுக்கு வேலை பார்த்தாலும் கூட சுகமாக சொந்த சர்வீஸ். அதனால் அதுக்கும் காசு கிடையாது. அவ்வளோ செலவாகி நோய் நீங்களேங்கிறாளுவோ. நல்லா அழகாக தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்துடும். வெந்த பிறகு அந்த முள் வெந்த பிறகு ஊற்றணும். ஒன்றும் சவுண்டு வரையில. முள் போடணும். முள்ளை பற்றிட்டு 1/2 கிலோ, இது 1/2 கிலோ வைக்கும். இவ்வளோ முள் போடணும். 150 போடாது. போட்டால் அது சக்கையெல்லாம் சரியாக இறங்க. அடித்த பிறகு இதை தூக்கி ஊற்றிட்டு முடிஞ்சிடும் வேலை. இதை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை இப்படி போட்டு கொடுங்க. முட்டைக்கு உப்பு போட தேவையில்லை, அதிலே உப்பு தன்மை இருக்குது. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நிறைய இந்த வியாதி நடமாடுறோம். இப்போ இறப்பும் அதிகமாக வருதுங்கிற யூடியூப்பில் பார்க்குறோம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செய்யுங்க. அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் மாத்திரை மருந்தும் போடணும். ஒன்லி அது மட்டும் இருக்கக்கூடாது, ஒன்லி இது மட்டும் இருக்கக்கூடாது. அதுவும் வைக்கணும், இது வைக்கணும். அதோடு இது சேர்ந்து செஞ்சால் தான் போகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.